ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன் இன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவராகவும் அதே நேரத்தில் சமூக சேவையிலும் அரசியலிலும் கவனம் பெற்ற நபராக உயர்ந்திருக்கிறாரு. காரைக்குடியில இருந்து உலகத்தர கல்வி வரைக்கும் பயணம் செய்து மீண்டும் தன்னுடைய ஊருக்கே வந்து மக்களுக்கு சேவை செய்து வரக்கூடிய ஒருவர் தான் டாக்டர் டி.கே. பிரபு. இந்த வீடியோவில் ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன்னுடைய உழைப்பால உயர்ந்து மருத்துவம் முதல் அரசியல் வரை தன்னுடைய பயணத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவர் தான் டாக்டர் டி.கே. பிரபு. ஒரு பல் மருத்துவராக மட்டுமில்லாம சமூக பணியிலும் அரசியலிலும் கவனம் பெற்று வரக்கூடிய நபர். ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த இவரு கடின உழைப்பால முன்னேறி இன்று முன்னணி இம்ப்ளான்ட் நிபுணராக உயர்ந்திருக்கிறாரு. மருத்துவ படிப்பை முடித்த பிறகு ஜெர்மனியில கோதை பல்கலைக்கழகம் மற்றும் பிலிப்பைன்ஸ்ல கிழக்கு பல்கலைக்கழகத்துல மேற்படிப்புகளை முடிச்சிருக்காரு. பல் உள்வைப்பு சிகிச்சையில 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட இவரு இதுவரைக்கும் 10,000த்திற்கும் மேற்பட்ட இம்ப்ளான்ட் சிகிச்சைகளை வெற்றிகரமா செய்திருக்காரு. அது மட்டுமல்ல 1 லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகளுக்கு சிகிச்சையும் அளிச்சிருக்காரு. காரைக்குடியில பிரபு டென்டல் என்ற நவீன பல் மருத்துவமனையை நிறுவி 24 மணி நேரமும் சேவை வழங்கிட்டு வராரு. பெரிய நகரங்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த சிகிச்சைகளை தன்னுடைய ஊரிலேயே மக்கள் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த மருத்துவமனையை தொடங்கினாரு டாக்டர் பிரபு. தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சுலபமாகவும் துல்லியமாகவும் சிகிச்சை அளித்துட்டு வராரு. மருத்துவத்தோடு சேர்த்து சமூக சேவையிலும் இவர் ஈடுபட்டு வராரு. ஏழை மற்றும் நலிவடைந்த மக்களுக்கு இலவச பல் மருத்துவ முகாம்களை நடத்திட்டு வராரு. கிராமப்புறங்கள்ல பல் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டும் வராரு. இதனால காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இவர் ஒரு பரிச்சயமான நபரா மாறி இருக்காரு. அவருடைய இந்த சமூக செயல்பாடுகள் அவரை அரசியலுக்கு இழுத்து சென்றது. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைந்து மக்கள் சேவையை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு வராரு. தற்பொழுதும் கூட அவருடைய சொந்த செலவிலேயே சமூக சேவைகளை செஞ்சுட்டு வராரு. அவருடைய இந்த அர்ப்பணிப்பை கருத்தில் கொண்டு சிவகங்கை கிழக்கு மாவட்டம் காரைக்குடி தொகுதியின் மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கப்பட்டார். சமீப காலமா சமூக ஊடகங்கள் மற்றும் நேரடி மக்கள் பணிகள் மூலம் இளைஞர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்காரு டாக்டர் பிரபு. தளபதி 50 கொண்டாட்ட நிகழ்வுகள்லையும் காரைக்குடியில நலத்திட்ட உதவிகளை சிறப்பா ஒருங்கிணைத்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கட்சி செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில காரைக்குடி தொகுதியினுடைய வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காரு. மருத்துவம், சமூக சேவை, அரசியல் இந்த மூன்றையும் சமமா கவனித்து வராரு டாக்டர் டி.கே. பிரபு. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து தன்னுடைய முயற்சியால முன்னேறி இன்று மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபராக உருவாக்கியிருக்கிறாரு. அவருடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் குறிப்பா 2026 தேர்தல் முடிவுகள் அவரோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய கட்டமா இருக்கு. காரைக்குடியில டிவிகேல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உறுதி அப்படின்னு அந்த தொகுதி மக்களே சொல்லிட்டு வராங்க. அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில டாக்டர் பிரபுக்கு நல்ல பெயர் உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவருடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் வைத்துதான் டிவிகே தலைவரான விஜய் அவர்களும் இவருக்கு வேட்பாளர் சீட்டு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது.